ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசிநாதன் செவ்வாய் பகவானும் உடைய ஜீவனாதிபதி சூரிய பகவானும் 10ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குருவின் பார்வையில தனகாரகரின் தனஸ்தானாதிபதியின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். குருவனுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறது. 2, 4ஆம் இடங்களும் சுபத்துவமாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே ராசியும் ராசிநாதனும் புனிதமடைந்து இருக்கிறார்கள். ராசியில சுக்கிரன் இருக்கிறார். ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்துல சுக்கிர பகவானுடைய 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல அதாவது மாதத்தினுடைய ஆரம்பத்துல 5ஆம் தேதி அளவில் குருவின் வீட்டுல 2ஆம் இடத்துல சென்று அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு 28ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவான் மகரத்தில் சென்று அமர இருக்கிறார். மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் சுக்கிரன் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார். அங்கே செவ்வாயும் இருக்கிறார். பிருகுமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மங்கள யோகத்தோடு நல்லபடியாக சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமர்கிறார். புதன் பகவான் மாதத்தினுடைய முற்பாதி முழுவதுமே ஒரு 14ஆம் தேதி வரைக்குமே ராசியிலேயே திக்பல அமைப்புகளோடு நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பாதியில 14ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் குருவின் வீட்டில குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில நல்ல சுபத்துவமாக இருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 8இல் குரு அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படைகள்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதம் முழுவதுமே மனதும் உடலும் ஒரு விதமான உற்சாகத்தோடு செயல்படும். தெளிவாக முடிவெடுப்பீர்கள். உங்களுடைய சிந்தனையில தெளிவிருக்கும். கான்பிடன்ஸ் லெவல் எந்த விதத்திலும் குறைவடையாது. அதாவது ராசிநாதன் மாதம் முழுவதுமே குருவின் வீட்டுல குருவின் பார்வையில 2ஆம் இடத்துல மாதத்தினுடைய தொடக்கத்திலே சுக்கிரனும் அங்கே சென்று அமர்ந்து விடுவார். குறிச்சுக்கிர தொடர்புகளோடு பரிபூர்ண சுபத்துவத்தோடு வலிமையோடு ராசிநாதன் செவ்வாய் அட்டகாசமாக அமர்ந்திருக்கிறார். ராசி சுபத்துவமாக இருக்கிறது. ஜீவனாதிபதி மாதம் முழுவதுமே 2ஆம் இடத்தோடு குருவின் பார்வையில அற்புதமாக இருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் குருவின் பார்வையில வலுத்திருக்கிறது. 10ஆம் இடத்துல நிற்கிற கேது உங்களுடைய உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்துல நிற்கிற கேது அதாவது தொழில் அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்களை அப்படியே விலக்கி அதில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி தருவார். அதாவது இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நற்பலங்களும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கும். மனதில தெளிவு இருக்கும். ஒரு தைரியம் இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும். உங்களை சுற்றி எல்லா உறவுகளும் உங்களுக்கு நன்மை தருவதாகவே வந்து கொண்டிருப்பார்கள். அதாவது உங்களை எதிரிகளாக உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு உங்கள் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்த உங்களுடைய உறவுகள் உங்களுடைய உறவு தேவை, உங்களுடைய அன்பு தேவை, உங்களுடைய நட்பு தேவை என்று உங்களை தேடி வரப்போகிறார்கள். ராசிநாதன் அளவுக்கு அதிகமான புனிதமாக இருக்கிற போது எல்லா உறவுகளாலும் உங்களுக்கு அதாவது நல்லது நடக்கும். சகோதர ஒற்றுமை, காதலன் காதலி ஒற்றுமை, கணவர்களுக்கு இடையில ஒற்றுமை, நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமை, தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில ஒற்றுமை, புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் கூட உங்களுக்காக நல்லது செய்வார்கள். உண்மையிலே சொல்றேன், நீங்கள் தொடர்புக்கு போகிற அத்தனை இடங்களிலும் எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். எல்லோராலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சரியாக இந்த வாய்ப்புகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அற்புதமான ஒரு காலம் வர வேண்டும் என்று சொல்லி 2025ஆம் ஆண்டுல முற்பகுதியில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த நற்பலன்களும் கிடைக்கவில்லை. இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில் இருந்துதான் விருச்சிக ராசிக்காரர்களான வளர்ச்சிகள் வாழ்க்கையை ஆரம்பமாகி இருக்கிறது. தொழில் அமைப்புகள்ல அதாவது 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிற போது நீங்கள் தொழில் விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா தொழில முடக்கத்தை தருவார். சரியா புரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல கேது வந்து அமர்ந்து விட்டாலே தொழில் விஷயத்துல நீங்கள் நேர்த்தியை கையாள வேண்டும், நேர்மையோடு இருக்க வேண்டும். அதாவது எனக்கு என்னன்னு சொல்லி ஏனோ தானோ சொல்லி நீங்கள் வேலை தொழில் விஷயத்தில் ஈடுபட்டால் நிச்சயமான சறுக்கல்களை கேது தந்து விடுவார். கேது 10ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டாலே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் குறிப்பாக தொழில் அமைப்புகள்ல வேலை அமைப்புகள்ல வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல உங்களிடம் டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார்.
உண்மையாக நேர்மையாக உண்மையாக நீங்கள் செயல்படுகிற போது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல நல்ல வருமானத்தை தருவார். கேது தடையாக நிற்க மாட்டார். வேண்டாம் வெறுப்பாக முழுமையான இன்வால்மெண்ட் இல்லாம எனக்கு என்ன என்று சொல்லி ஏதோ ஒரு வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் தொழிலில் ஈடுபடுகிற போது நிச்சயமாக முன்னேற்றமே இருக்காது. 10ஆம் இடத்துல நிற்கிற கேது தொழில் அடிப்படையில வேலை அடிப்படையில வியாபார அடிப்படையில வருமானம் தரக்கூடிய அடிப்படையில் உங்களிடம் டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில சொல்றேன், 2ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிறது. மங்கள யோகத்தில் இருக்கிறது. சிவராஜ் யோகம், பிருகு மங்கள யோகம். இந்த மங்கள யோகம் என்று சொல்கிற போது குரு செவ்வாயோடு சேர்க்கிற போது மங்கள யோகம், அங்கே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கிற போது பிருகு மங்கள யோகம், சூரியனும் குருவும் தொடர்புக்கு வருகிற போது சிவராஜ யோகம். அற்புதமான யோக அமைப்புகளோடு 2ஆம் இடம் சுபத்துவமாக வலுத்து இருக்கிறது. யாரும் அசைக்க முடியாது. பொருளாதார அடிப்படையில இருந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே தவிடுபொடியாக போகிறது. அதாவது உங்களுடைய ஜாதகம் நல்ல வலுவான யோக ஜாதகமாக இருந்து இப்போது உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் வேலை தொழில் அமைப்புகளால் அனைத்தும் சரி செய்து தரப்பட்டு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 4ஆம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது. 4ஆம் இடம் வளர்த்திருக்கிற போது நிலையான சொத்துக்களை நீங்கள் வாங்க முடியும். வண்டி வாகனம் வீடு வாசல் ஒரு நிலப்புலம் வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்க முடியும், வண்டி வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். அதாவது வீடு கட்டுவது என்பது மார்கழி மாதத்துல அது உங்களுக்கு அவ்வளவு பெரிய சூட்டபிளாக இருக்காது. கட்டின வீட்டை வாங்க முடியும், நிலையான சொத்துகள் வாங்க முடியும், விலையுயர்ந்த கார் வாங்க முடியும், தங்க நகைகள் வாங்க முடியும். அதாவது எப்படியும் சுப செலவுகள் இருக்கிறது. 8ஆம் இடத்துல நிற்கிற குருநாதர் 12ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். அது 4ஆம் இடத்தையும் அவர் பார்த்து வலுவடை செய்கிற போது நிலையான சொத்துக்களை வாங்க வைப்பார். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடம் அதி உன்னதமாக சுபத்துவமாக இருக்கிறது. வெளிநாட்டு அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே எல்லா நன்மைகளும் நடக்கும். பிஆர் கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பது, விசா கிடைப்பது, வெளிநாட்டு அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். அந்த நாட்டில் நீங்கள் தொடர்ந்து, அதாவது வெளிநாட்டிலேயே நீங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாடு வெளி மாநிலம் இந்த அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது. வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிநாட்டில் சென்று போய் படிக்க வேண்டும், வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆக வேண்டும் என்று சொல்லி கனவுகளோடு நீங்கள் இருந்தால் தசாபுத்திகளின் அடிப்படையில் இப்போது அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது, அதாவது வெளிநாட்டு தொடர்புகளில் நீங்கள் ஏதாவது வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளில் நல்ல லாபங்களை பார்க்க முடியும். பயணங்களால நன்மைகள் இருக்கும். அதாவது 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது. சுப விரயங்கள் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4ஆம் இடம் பலத்திருக்கிறது. 4ஆம் இடம் சொல்கிற போது அங்கே வண்டி வாகனம், வீடு வாசல், கல்வி, தாயார், தன் சுகம் இதெல்லாமே இருக்கிறது. அனைத்தையும் மீறி அந்த இடத்துல டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்கிறது. உண்மையில சொல்றேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. ராசிநாதன் புனிதமாக இருக்கிறார். 4ஆம் இடம் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறது. 10ஆம் இடம், அதாவது அத்தனை அமைப்புகள்லையுமே உங்கள்கிட்ட ஒரு புனிதமான தன்மையை இந்த மாசத்துல மனிதர்கள் பார்க்க போகிறார்கள். ஒரு கல்வியில சிறந்து விளங்க போகிறீர்கள், தொழிலில் நேர்மையாக செயல்பட போகிறீர்கள், நீங்களே உற்சாகமாக இருக்க போகிறீர்கள், முகம் முழுவதும் ஆனந்தமாக இருக்க போகிறது, உடலும் மனமும் ஒருவித புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறது. இதுவரைக்கும் ஏதோ செஷன்ல தேவையில்லாத குழப்பங்களை செய்து கொண்டிருந்த நீங்கள் இப்போது அனைத்து விடயங்களிலுமே புத்திசாலித்தனமாக அப்படியே நகர போகிறீர்கள். பார்ப்பவர்கள் இவராடா இப்படி என்ற அளவுக்கு இருக்க போகிறது. உண்மையில சொல்றேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடைமலை, அருள்மலை, ஆனந்தமலை எந்த பஞ்சமும் இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கை விரும்பிகள். அநீதிகளை கண்டு பொறுமையோடு இருக்க மாட்டீர்கள். உண்மையில சொல்றேன், அந்த இயற்கை விரும்பிகளாகி உங்களுக்கு, நல்லவர்களாகி உங்களுக்கு, நேர்மையான உங்களுக்கு, ஒரு நெஞ்சுரம் உள்ள உங்களுக்கு, வீரமான உங்களுக்கு, தைரியமான உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு வரமாக வந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய நண்பன் ஒருவன் இருக்கிறான், விருச்சிக ராசி. அடிக்கடி கோபப்படுவான். அவனுடைய கோபத்துக்கு பின்னால உண்மையால் நேர்மையான காரணங்கள் இருக்கும். அதை நான் ரசித்திருக்கிறேன். இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னால் முதல் ஆளா வந்து நின்றுவான். மரங்கள் நடவணும் மச்சான் வரியாண்டு கேட்டா முதல் ஆளா வந்து நிற்பான் மண்வெட்டியோட. சரியா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மரம் என்று சொல்கிற போது எனக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் சொல்லி படித்து ரசித்தேன். மரம் என்ற தலைப்பில் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் விருச்சிக ராசிக்காரர்களோடு. அதாவது மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை அளவுக்கு அதிகமாக மனிதன் பயன்படுத்தியது மரங்களின் மீதுதான். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரம்தான் வசிப்பிடம், வாழ்விடம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மரம் இல்லையேல் பறவைகளும் இல்லை, விலங்குகளும் இல்லை, மனிதனும் இல்லை. பூக்களும் கனிகளும் மரம் தந்தது. பூமிக்கு நீர் மரம் தந்தது. எழுத பென்சில், தடவ தைலம், கிடக்க கட்டில், ஒதுங்க வீடு, அடைக்க கதவு எல்லாம் மரம் தந்தது. அது மட்டுமா? சுவாசிக்க காற்று யார் தந்தது? மரம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, சுவாசம் இல்லை. மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான்.
இந்த ஆர்டிபிக்கல அந்த அதாவது இந்த கட்டுரையை நான் படித்த போது ஆனந்தம் அடைந்தேன். விருச்சிக ராசிக்காரர்களோட இதை பகிர்ந்து கொண்டதில் எனக்குமே ஆனந்தம். இயற்கை விரும்பிகளாகிய உங்களுக்கு, தைரியமான உங்களுக்கு, நேர்மையான உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது. மாதம் முழுவதும் ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல ராசி புனிதமாக இருந்து, ராசிநாதன் புனிதமாக இருந்து, 2ஆம் இடம் புனிதமாக இருந்து, 10ஆம் அதிபதி சுபத்துவமாக இருந்து விட்டாலே பொருளாதார தடைகள் எதுவுமே இல்லை. ஜீவனாதிபதி மாதம் முழுவதும் தனஸ்தானத்துல குருவின் வீட்டுல தனகாரகரின் பார்வையில என்ன சொல்ல, ராசிநாதன் மாதம் முழுவதுமே குருவின் வீட்டுல 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில சுக்கிரனையும் சேர்த்து கொண்டிருக்கிறார். உண்மையில சொல்றேன், ஜீவனாதிபதியும் ராசிநாதனும் மாதம் முழுவதும் குருச்சுக்குர தொடர்பு கூட அற்புதமாக மலர்ந்திருக்கிறார்கள், சுபத்துவமாக இருக்கிறார்கள். எந்த தீங்குமே என்னால உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் இயல்பாக நடக்கும். அவரவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. மனதில் நீங்கள் ஏதாவது நன்மைகளாக நினைத்திருந்தால் எல்லாமே அப்படியே நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனதில் நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் இல்லத்தரசிகளுக்கு நடக்க காத்திருக்கிறது. ஆண்களுக்கு பொருளாதார தடைகள் அப்படியே விலக போகிறது. கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உயர்வடையும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிற போது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உண்மையில சொல்றேன், ராசிநாதன் 2ஆம் இடம், 12ஆம் இடம், சுகஸ்தானம், 8ஆம் இடம் எல்லாமே சுபத்துவமாக மலர்ந்து சுபத்துவமாக இருக்கிற போது எந்த தீய பலன்களை மார்கழி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னால் சொல்லவே முடியவில்லை. நல்ல வேலை தொழில் கிடைக்கும். புதிதாக நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம், புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், இடமாற்றத்தை செய்து கொள்ளலாம். சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, இடமாற்றம், இருப்பிட மாற்றம், பதவி மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது. பெயர் புகழ் அதிகரிக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். இறை அருளுக்கு பஞ்சமே இல்லை. மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடவுளுடைய கருணைக்கு பஞ்சமே இல்லாத மாதம். ஐயா, நீங்கள் சொல்வதை கேட்கிற போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. எல்லாமே அற்புதம் என்று சொல்கிறீர்கள். ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் அதையும் சொல்லிவிடுங்கள் சொன்னால் 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். குழந்தைகள் விஷயத்துல அவசர முடிவு எடுக்கக்கூடாது. குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு விடயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மார்கழி மாதம் 2026ஆம் ஆண்டில் நீங்கள் நன்மையாக இருப்பதற்கான அனைத்து பவுண்டேஷன்களும், அனைத்து அஸ்திவாரங்களும் போட்டு தரப்படும். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.